இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத்துக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி வராங்க. அவன் பயந்து போகிறான். கூட இருக்கிற ஜனங்களுடைய கரங்களும் தளர்ந்து போகிறது. பாருங்க, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கூட இப்படிதான் வரும். இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று இல்லை சேர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த நேரத்துல ஆண்டவரே, இதுல இருந்து நான் எப்படி ஆண்டவரே வெளியே வர போறேன், இதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்மா நமக்குள்ள சோர்ந்து போகும். என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, யோசபாத் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். தான் சூழ்நிலையை அப்படியே பேசுறான். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா வந்த கூட்டத்தை நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? நாங்கள் செஞ்ச நன்மைக்கு பதிலா தீமையை செய்யறாங்களேப்பா. ஏராளமான கூட்டம் ஆண்டவரே, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பலன் கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலைக்கு அப்படின்னு தெரியல. நம்ம லைஃப்ல எத்தனையோ நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போவோம்ல, என்ன பண்றதுன்னே தெரியாது, எப்படி மேற்கொள்றது தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதுன்னு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாது, எப்படி இந்த வியாதியை ஆண்டவரே நான் இதை விட்டு நான் எப்படி வெளியே வருவேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்போம், மன அழுத்தத்தோடு நிற்போம். பாருங்களேன், அப்போ நமக்கு ஒரே ஒரு இடம் தாங்க, ஆண்டவருடைய சமூகம். யோசபாத் பிரச்சனை இருந்துச்சு, அழுத்தப்பட்டான், நெருக்கப்பட்டான், ராஜாவா இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு செஞ்சான், ஆண்டவர்கிட்ட போயிட்டான். தன் சூழ்நிலையை அப்படியே சொல்றான். நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய போறேனே தெரியல, ஆனா ஒண்ணு செய்யற ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும்பா. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பருவதான் நீங்க தான் ஆண்டவரே, என்ன நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவனை போய் சார்ந்து கொண்டான். சங்கீதம் 46 சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 40 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அப்போ நம்ம நெருக்கத்துல, பிரச்சனையில, சூழ்நிலையில, மன அழுத்தத்துல நம்ம சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துட்டோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதை மேற்கொள்ளணும், அதுல எழும்பி நிற்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் அமர்ந்து விட வேண்டும். அமர்ந்து விட்டோம் ஆனால் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள். பலனடைந்த யோசபாத் என்ன செய்யறான் பாருங்க. அவன் ஜெபித்த உடனே அல்லேலூயா வார்த்தை வருகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் கர்த்தருடைய. ஸோ பலன் இல்லைன்னா அவன் அப்படியே ஒடுங்கி போயிடுவான். பாருங்க, பலத்தை பெற்றுக்கொண்டதுனால அவன் தொடர்ந்து செயல்படுகிறான். அவன் ஜனங்களோடு கூட பேசி ஆலோசனை செய்து பரிசுத்தமுள்ள மகத்துவமானவரை துதிக்க ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறான். லேவியர் கூட்டம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதிக்க தொடங்கின உடனே 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே வந்த 3 ராஜாக்களும், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டயங்களை தேவன் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் எழும்ப பண்ணினார். அவர்கள் ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள். பிரச்சனை எப்படி ஒண்ணு இல்லை 3 எழும்பி வந்ததோ, அந்த பிரச்சனை இல்லாமல் போனது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்கு போய் நம்ம காத்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒருவேளை ஒரு வழியாய் சத்துரு வந்திருக்கலாம், ஆனால் அவன் 7 வழியாய் கர்த்தர் சிதறடிக்க பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த காலை வேலையை துதியோடு கூட தொடங்குவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவருடைய சமூகத்துல காத்திருங்கள், பலனடையுங்கள், ஜெயம் பெறுங்கள். ஆமேன், ஆமேன்.